தேசிய அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் சிலிண்டர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. இச்சட்டம் என்ன, இது எப்போது கொண்டு வரப்பட்டது, எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை இதில் பார்க்கலாம். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் போரால் இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் LNG எரிவாயு ஏற்றுமதிக்கு முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதே இந்தியாவில் இத்தகைய தட்டுப்பாட்டுக்கு காரணம். இதனால் வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகத்தை கேஸ் நிறுவனங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றன. இதன் காரணமாக பெருநகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக விடுதிகள், கல்வி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்களும் பாதிப்புக்குள்ளாகும். இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் இந்த நெருக்கடியான நேரத்தில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. இந்த சட்டமானது 1955 கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசால் அத்தியாவசியம் என்று அறிவிக்கப்பட்ட பொருட்கள் மக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கவும் அதன் உற்பத்தியை ஒழுங்குபடுத்தவும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. கடுமையான பஞ்சம், போர் போன்ற நெருக்கடியான காலகட்டங்களில் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்க வைக்கப்படுவதை தடுக்கவும், அதன் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும், தேவைக்கேற்ப அதன் உற்பத்தியை அதிகரிக்கவும் மத்திய அரசு இதை அமல்படுத்தலாம். இச்சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் மருந்து பொருட்கள், உரங்கள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் இருக்கின்றன. தேவை ஏற்படும் பட்சத்தில் வேறு சில பொருள்களையும் அரசு இப்பட்டியலில் சேர்க்கலாம். பின்னர் அப்பொருளுக்கான தேவை இயல்பு நிலைக்கு வந்ததும் அதை அந்த பட்டியலில் இருந்து அரசு நீக்கலாம். அப்படித்தான் கொரோனா சமயத்தில் முகக்கவசம் மற்றும் ஹேண்ட் சானிடைசர் பொருட்களின் பற்றாக்குறை ஏற்பட்ட போது 2020 மார்ச் 13 முதல் ஜூன் 30 வரை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் பட்டியலில் அப்பொருள் சேர்க்கப்பட்டது. மேலும் ஒரு பொருளின் பற்றாக்குறையால் அதன் விலை கடுமையாக உயரும் போது அரசு அதை கவனித்து அப்பொருள் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் அதன் உற்பத்தியை அதிகரிக்க அரசு உத்தரவிடலாம். அது மட்டுமல்லாமல் அந்த பொருள் யாரிடம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற கையிருப்பு வரம்பை அரசு விதிக்கலாம். அதன்படி சில்லறை வியாபாரிகள் முதல் மொத்த வியாபாரிகள், இறக்குமதியாளர்கள் வரை அனைவரும் அரசு அறிவித்த வரம்பில் தான் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை அரசு நிர்ணயித்த வரம்பை விட கூடுதலாக கையிருப்பு வைத்திருந்தால் அதனை உடனே சந்தையில் விற்க வேண்டும். அவ்வாறு விற்காமல் நிறுவனமோ அல்லது தனிநபரோ அதை பதுக்கி வைத்திருந்தாலோ அல்லது அதை அதிக விலைக்கு விற்றாலோ அவர்களுக்கு அதிகபட்சமாக 7 ஆண்டுகள் சிறை, அபராதம் போன்ற தண்டனைகள் விதிக்கப்படும்.